உண்மை சம்பவம். நாசரேத்தூர்ல சிஎஸ்ஐ திருச்சபையில் ஒரு 85 வயது மனிதர் இருந்தார். அவர் வருஷம் வருஷம் எத்தனையோ மீட்டிங்ஸு சர்ச்லேயே தான் இருப்பாங்க. அப்போது அந்த அங்கிள் சாகிற தருவாயில் அவங்களுடைய மருமகனும் ஒரு ஊழியக்காரங்க. அவங்க மருமகனும் மகளும் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது மருமகனுக்கு மாமா ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம். ஆலயத்திலே இருக்கிற மனிதர் ஆனால் ரட்சிக்கப்படலனே மருமகனுக்கு ஒரு பாரம். போய் மாமா பக்கத்தில் போயிட்டு, மாமா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, ஏசப்போ என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவிடுங்கன்னு சொல்லுங்கள் மாமா, இதை அறிக்கை பண்ணுங்க மாமான்னு சொல்கிறாரு. என்னது நான் ரட்சிக்கப்படலையா? இந்த கதையெல்லாம் போய் வேறு யார்கிட்டயாவது சொல்லு. நான் எத்தனை வருஷமாக சர்ச்சில் இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன பண்ணுற? இப்போ கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாராம். எனக்கு பிடிச்ச சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா, நான் நிம்மதியாக போகணும்னு சொல்கிறாராம். கடைசியில் மருமகன் என்ன பண்ணார், சரி ஒரு சிகரெட் பாக்கெட்டையாவது வாங்கிட்டு வந்து நம்ம மாமாவை மாமாக்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தலான்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்காரு. அதுக்குள்ளே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை சுற்றி வந்து நின்றுட்டு, என் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச பீர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில் ஊற்றிட்டாங்க. கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். பாருங்களேங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க தான், எத்தனையோ வருஷமாக ஆலயத்தில் இருக்கிறவங்க தான், ஆனால் அவங்க மனம் திரும்பலை. அவங்களுடைய பாவத்தை அவங்க சிலுவையில் அறையலை. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆசை இச்சைகள் பாவத்தெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பாவத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியலன்னா ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த அங்கிள் பாருங்களேன், ரட்சிக்கப்படாமலே இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. என்ன அவங்க சாகும்போது நம்ம ஏசப்பா கிட்ட போகிறோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சமாதானமும் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து, ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி நீங்கள் என்னை நீதிமானாய் மாற்றிருங்கன்னே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொல்லணும். பாவத்தை விட்டு விலக நம்ம ட்ரை பண்ணணும். தானியலும் அவருடைய நண்பர்களும் என்னது, ராஜா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டோன்னு அவங்க தீர்மானம் செஞ்சாங்க. அதனால் அங்கே கடவுள் அவங்கள உயர்த்துறாங்க. ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.